டீ காஃபிக்கு அடிக்ட் ஆகாத நானே வந்துட்டு கொஞ்சம் தலைவலி வந்தாலும் டீ இல்ல காஃபி ஏதாச்சும் ஒண்ணு போட்டு குடிச்சிடுவேன். அதுலயும் டீல வந்துட்டு கொஞ்சமா இஞ்சும் ஏலக்காய் தட்டி போட்டு குடிச்சா அம்புட்டு ருசியா இருக்கும். பால் கொஞ்சமா காய வச்சுட்டு எங்க அம்மாக்கும் தங்கச்சிக்கும் வந்துட்டு காஃபி பால் ஊத்தி கொடுத்துட்டு எனக்கு இருந்த மிச்ச பால்ல டீ தூள் அப்புறம் இடிச்சு வச்சிருக்க இஞ்சி ஏலக்காய் போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு டீ வச்சு குடிச்சாச்சு. அது எப்படின்னே தெரியல, டீ குடிச்ச உடனே தலைவலி எல்லாம் பறந்து போயிடுச்சு. நைட்டு முட்டை குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஜாலி டிவி பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த முட்டை குழம்புல எப்ப முட்டை உடைச்சு ஊத்தினாலும் ஒண்ணு வந்து குழஞ்சு போயிடுது, இல்லைன்னா வந்து பிஞ்சு போயிடுது. சரி, அதான் இன்னைக்கு வந்துட்டு ஆம்லெட் மாதிரி சுட்டு போட்டா அது முட்டை உடையாம அதே ஷேப்ல இருக்குன்னு சொல்லிட்டு உடைச்சு ஊத்துனேன். அது கூட கரெக்டா வரல. அப்புறம் அந்த முட்டையே வந்துட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பொட்டல மாதிரி கட்டிட்டேன். அப்புறம் முட்டை குழம்பு மாதிரி செய்யாம தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சு அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி நான் பூ மாதிரி சுட்டு வச்சிருக்க ஆம்லெட் தூக்கி அதுல போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு கொத்தமல்லி கொஞ்சமா தூவி விட்டா சுமாரான டிஷ் கூட சூப்பரா மாறிடும்.